வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? நான் தான் நேத்து சொன்னேன்ல, இன்னைக்கு தோத்துருவாங்க பஞ்சாப்னு. தோத்துட்டாங்க பாத்தியா? பஞ்சாப் ஆமா சொன்ன மாதிரியே தோத்துட்டாங்க. பட் ஜெயிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜெயிச்சிருந்தா நல்லாதான் போயிட்டு கீழே இருக்கிற இருந்தாங்க. டீமுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்திருக்கும் ஜெயிச்சிருந்தா. இல்ல இப்பவும் இருக்கு, வாய்ப்பெல்லாம் பிரகாசமா இருக்கு. ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க பஞ்சாப். பஞ்சாபுக்கு நான் சொல்லல, பத்து கீழே ஃபிஃப்த் சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கிற அதான் டீமுக்கெல்லாம் ஜிடி சிஎஸ்கே. 10 மேட்சுக்கும் மேல அதிகமான இது ஜெயிச்சானா கீழே இருக்கிற டீமுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். அப்புறம் இன்னைக்கு மேட்ச்ல யார் நல்லா ஆடுனா, யார் சொதப்புனா? இன்னைக்கு மேட்ச் என்ன வழக்கம் போல வைபவ் சூரியவன்சி ஒரு காட்டு காட்டிட்டா. அப்படி பிரியான் சாரியா, ஜாஃப்ரா ஆர்ச்சர் என்ன ஓவர் தெரியுமா? நான் நேத்து சொன்னேன்ல, ஜாஃப்ரா ஆக்சுவலா ஆர்ச்சர் நல்லா அங்க போடுவான்டா. அங்க செட் பண்ணிட்டாரு ஜாஃப்ரா ஆர்ச்சர். ம். அதேதான் இங்கேயும் ஹர்ஷதீப் பண்ண ட்ரை பண்ணி விக்கெட் எல்லாம் எடுத்துட்டா. அப்படி ஆனா ரன் வந்து ரன் போயிடுச்சு. சரா மாதிரியா கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ரன் கொடுப்பீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இந்த நஞ்சம் கிடையாது. மேட்ச்லயே ரன் வந்து நல்லா ஓவர் குவிச்சிட்டாங்க. போட்டு எக்கனாமிக்கலா இருக்கிறது ஹர்ப்ரீத் பார் மட்டும்தான். ஹர்ப்ரீத் பார் அந்த ஓவர் மட்டும்தான் 6.25ல போட்டு முடிச்சிருக்காரு 4 ஓவர். இல்ல நீ இந்த பக்கம் இதுலயுமே வந்து பார்த்தானா ஜடேஜா 32 ரன் தான் கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அதாவது இப்போ T20 பொறுத்த வரைக்கும் அண்டர் 8 எக்கனாமி வந்து பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது பார்க்கும்போது ஹர்ப்ரீத் பார் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க. சகாலும் சூப்பரா போட்டு விக்கெட்லாம் எடுத்தா. அப்படி எக்கனாமி வேணா நம்பர்ஸா பார்க்கும்போது வேணா இதா இருக்கலாமே தவிர 3 விக்கெட் எடுத்தா. அப்படி சார் கரெக்டா எங்க விக்கெட் விழுகணும், எங்க இது பண்ணணுமோ கரெக்டா அவர் வேலை அவர் பண்ணிட்டாரு. மிடில் ஓவர்ஸ்ல அவர் என்ன பண்ணவும் பண்ணிட்டாரு. டெத்துல ஏன் ஹர்ஷதீப் இன்னைக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு எனக்கு தெரியவே இல்லை. வழக்கமா ஹர்ஷதீப் என்ன போடுவார், 18-20 போடுவார் டெத்துல. ஆப்வியஸா முன்னாடி யூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா ஏன் இன்னைக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச மார்க்கஸ் ஸ்டாயினிஸுக்கு தான் ஆல்ரெடி நல்லா பட்டிருந்தது. 22 பால் 60 ரன் பக்கம் அடிச்சிருந்தாரு. அவர் கையில ஒரு ஓவர் கொடுத்திருக்கலாமே. ஒரு ஓவர் கொடுத்து கொடுக்கல. இவங்க கொடுக்குற அந்த 20 ரன்னுக்கு அவர் ஒரு 10 ரன் கொடுத்திருந்தா அவன் வேணுங்கிற பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கும். இப்போ டானவன் ஃபெராராவும் சுபாவும் இப்பதான் ஆடுற மாதிரியே இருக்கு. இத்தனை மேட்ச்ல இந்த சீசன் ஃபுல்லா இப்பதான் இவர் சுபம் வந்து இம்பாக்டா வராரு. டானவன் ஃபெராராவும் இப்பதான் ஆடுற மாதிரியே இருக்கு. சோ முதல்ல எல்லாம் ஜடேஜா எல்லாம் நின்னு ஒரு சில மேட்ச் எல்லாம் இது பண்ணி கொடுத்தாரு. ஜடேஜா வரவே இல்லை. இருந்தாலும் இது பண்ணி விட்டாங்க, மேட்ச எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா ஆர்ஆர் வந்து ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷப்படலாமே தவிர நம்ம கேப்டனுக்கு எப்படி குஜராத் கெய்க்வாடுக்கு சரியா இந்த சீசன் ஒர்க் அவுட் ஆகலையோ ஈக்குவல் டு ஈக்குவல் ரியான் பராக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காரு. நல்லா ரன் அடிச்சாரு, நல்லா 12 பால் 24 ரன்ல எல்லாம் இருந்தாரு, தப்பே கிடையாது. ஆனா ரியான் பராகுக்கு நல்லா பண்ற மாதிரி படல. ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்லாம் நல்லா அடிச்சாரு, எல்லாம் ஓகே தான். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த ஃபார்ம்ல வரல. அது வந்து வரி சயின்ஸ் தான். ஆனா இன்னைக்கு ஷிம்ரன் ஹிட்மயரை உட்கார வச்சது நல்ல ஒரு முடிவா இருந்தது. ஏன்னா ஷிம்ரன் ஹிட்மயர் வருவார் எக்ஸ்ப்ளோசிவ் பினிஷர்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா டானவன் ஃபெரேரா வந்து இன்னைக்கு ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடி காட்டி, ஓகே சுபம் நானும் டூபே இருக்கேன்டா சுபம் அப்படிங்கிற டூபே மாதிரி. வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரன் ரேட் வந்து கீழே வந்தது. 12 வரைக்கும் போயிடுச்சு. சுபம் டூபே உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரன் ரேட்டை குறைச்சு. இம்பாக்ட் பிளேயரா வந்தாலும் அதுதான் பண்ணணும். இம்பாக்ட் பிளேயரா வந்தா ஆப்வியஸா அதான் பண்ணணும். அதான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 அடிச்சாரு, 90 மீட்டர் 92 மீட்டர் அடிச்சாரு. அதுலயே வந்து தெரிஞ்சிருச்சு, ஆஹா ஓகே ரைட் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு 105 மீட்டர் 6 டானவன் ஃபெரேரா ஒரு சூப்பர் 6 ஒன்று அடிச்சு காட்டிட்டாரு. எனக்கு எனக்கு வந்து பஞ்சாப் வந்து இப்ப தோத்தானாலுமே அவங்க வந்து ரொம்ப மோசமாவோ இல்ல இது பண்ணணும்ட்டும் இல்ல. அவங்க ஜெயிச்சுட்டே இருந்து தோத்தனால நமக்கு கொஞ்சம் பெருசா தெரியுது. மத்தபடி அந்த அவங்க வின்னிங் வந்து ஸ்ட்ரீக் உடஞ்சிருச்சு, அவ்வளவுதான், வேற இன்னொரு ஒண்ணும் இல்ல. 20 ரன்ஸ் ஆட் பண்ணி 20 ரன்ஸ் இன்னும் ஆட் பண்ணிருக்கலாம். அது வந்து டெஃபினட்டா பண்ணிருக்க வேண்டிய விஷயம் தான். அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் உள்ள பிடிச்சு போட்டாங்க. இந்த ஃபுல் பேக் பிரியான் பண்ணாங்க. சாரியாவும் நம்ம பிரப்சிம்ரனும் இவங்க 2 பேரும் கொண்டு வந்த அந்த ரன்னை வந்து ஆக்சுவலா ஸ்ரேயஸ் ஐயர் இந்த கேப்டனை பார்க்கும்போது அந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங்ல வந்து கரெக்டா பண்ணாரு. சூப்பரா பண்ணி ரன்ஸ் எல்லாம் ஏத்தி கொண்டு வந்தாங்க. எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. பட் ஓகே பஞ்சாப்க்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷதீப் மட்டும் தான் இந்த டைம் சொதப்பிட்டாரு. ஹர்ஷதீப் 68 ரன் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு 40 ரன் கொடுத்திருந்தானா கேம் வந்து பஞ்சாப் கையில. வழக்கமா அதே 60 ரன் மாதிரி கொடுக்குற ஃபர்குசன் கொடுக்கல. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சீசன்லயே ஜடேஜா 4 ஓவர் போட்டிருக்காரு. ஆமா நீ அதான் அதை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். நீ ஜடேஜாவை எப்படி ஃபுல் கோட்டா முடிக்காம, அது எனக்கு அதுதான் சுத்தமா புரியாமலே இருந்துச்சு. ஆனா நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒண்ணு நடக்கும், அதுல இருந்து நம்ம ஒரு லேர்னிங் எடுத்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ட்டு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் வந்து ஜோக் பண்ணதுமே நல்லா பார்த்தோன்னா ஹர்ப்ரீத் பராரை வந்து இம்பாக்ட்ல எடுத்துட்டு வந்து பவர் பிளேக்குள்ள ஓவர் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இன்னொன்னு தோணிக்கிட்டே இருக்குது, வைபவ் சூரியவன்சிய அன்ஸ்டாப்பபிள் அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிறாங்க, போட்டு பொழக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அவர் வந்து அந்த ஒரு 60 ரன் 70 ரன் அந்த ஒரு 15 பால் 20 பால் ஆடிட்டு
ஏதாவது ஒரு மிஸ்கியூ ஷாட்ல அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏன் ஒரு ஸ்பின்னருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல வைபவ் சூரியவன்சி. சரி, செவன்த் ஓவர் பவர் பிளேக்குள்ளேயே அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. இல்ல பவர் ம். பிளேக்குள்ளேயே ஒரு மிஸ்கியூ ஷாட்ல அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. ஒரு 20 ஓவர் வரைக்கும் லாங் இன்னிங்ஸ் ஆடின மாதிரி எனக்கு தெரியும். 12 ஓவரே அவர் தாண்டின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. நம்ம ஏன் ஸ்பின்னர் வச்சு டெஸ்ட் பண்ணுங்க? ஃபாஸ்ட் பவுலர் தான் அடிக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன் ஸ்பின்னர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு ஆக்சுவலா ஒரு ஒரு இப்ப நம்ம நேம் பண்ற மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னரே இல்ல. ஹர்பஜன் மாதிரியோ இல்ல அஸ்வின் மாதிரியோ ஒரு ஆஃப் ஸ்பின்னரே நம்ம எங்கேயுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆஃப் ஸ்பின்னர் இருந்தாலும் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸா தான் இருக்கிறாங்க. அதனால எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, சிஎஸ்கே கூட மேட்ச் இருக்கான்னு தெரியல ஆர்ஆருக்கு. அகில் இல்ல ஹுசைன் கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அகில் ஹுசைன் கழட்டி கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி இல்ல ஸ்பின்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வைபவ் சூரியவன்சி ஆடும்போது ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல கண்ணை மூடிட்டு ஸ்பின்னு கொடுக்கலாம். இப்போ பிராரே வந்து 11ல இருந்திருந்தானா ஃபர்ஸ்ட் ஓவரே ஸ்பின்னர் கொடுக்கலாம். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கவேன், ஒரு ஒரு கேம்பிளா வந்துட்டு நான் மீடியம் பேசருக்கு கொடுப்பேன். ஏன்னா மிஸ்கியூ ஷாட்ல தான், அதாவது இன்னைக்கு அவுட் ஆன பால் அவுட் ஆக வேண்டிய பாலே கிடையாது. சோ நீ நல்ல குட் பால்ஸ் போட்டா அந்த ஆள் அடிக்கதான் தெரியுது. கண்ணா பின்னான்னு போடு. ஏன்னா அஸ்வின் வந்து சொல்லியிருப்பாரு ஷேவாக் கிட்ட, ஆஃப் ஸ்பின்னரு ஷேவாக் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ எவ்வளவு குட் பால்ஸ் போடுறியோ அவ்வளவு எவ்வளவு நான் நல்லா அடிப்பேன், அவ்வளவுதான். எனக்கு பெட்டர் பால்ஸ் போட்டே இருந்தா நான் அடிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் அஸ்வின் வந்து யோசிச்சாரு. சரி, பெட்டர் பால் போட்டா தானே அடிக்கிறேன், நான் ரபிஷ் பால்ஸ் போடுறேன்ட்டு கண்ணா பின்னான்னு போடுவாரு, அவுட் ஆயிடுவாரு. ஏன்னா கரெக்டா போடுற பாலுக்கு அடிக்கிற ஷாட் இருக்கு, கண்ணா பின்னான்னு போடுற பாலுக்கு என்ன அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு வந்து வைபவ் சூரியவன்சிக்கு ஸ்பின்னர் இறக்கி கண்ணா பின்னான்னு போட ஆரம்பிச்சாங்கன்னா வைபவ் சூரியவன்சியா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர்ல விக்கெட் எடுத்துக்கலாம். அப்படி விக்கெட் எடுத்தாங்கன்னா ஆர்ஆர் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பினிஷிங் லோ ஆர்டர் வந்து கொஞ்சம் ஆடிட்டாங்க. ஆனா மிடில் ஆர்டர்ல ரூஜோராலும் சீக்கிரமா விக்கெட் எடுத்தாரு. ஆக்சுவலி அவர் தான் நிறைய பால் அடிச்சு வேஸ்ட் பண்ணாரு. ரியான் பராகும் பெருசா ஷைன் ஆகல. ஸோ ஆப்வியஸா வைபவ் சூரியவன்சி முன்னாடியே ஸ்பின்னர் வச்சு எடுத்துட்டானா அடுத்தடுத்த மேட்ச்ல நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, இது இம்பாக்ட் பிளேயர் ரூல் டிஃப்ரெண்டா இருக்கு. எடுக்கும்போது ஸ்பின்னர்ஸ் போட்டது இல்ல. சூரியவன்சிக்கு வந்து அதான் ஸ்பின்னர்ஸ் போட்டது இம்பாக்ட் இல்ல, பிளேயர் குவாலிட்டி ரூல் ஸ்பின்னர்ஸ். எடுக்கும்போது யூஸ் பண்ணணும்ல. இன்னைக்கு நம்ம ஹர்ப்ரீத் பார் தான் யூஸ் பண்ணோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டாரு. 4 ஓவர்லயே அந்த டேமேஜ் பண்ண வேண்டிய டேமேஜ் பண்ணிட்டு அவுட் ஆயிட்டா அப்படி. ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு எனக்கு 2வது ஓவர்லயே தோணிட்டே இருந்துச்சு, ஏன் ஒய் நாட் ஸ்பின்னர்? ஒரு டேர்னிங் ட்ராக்ல வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னு நம்ம பார்க்கணும்ல. சரி, ஓகே. இன்னைக்கோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யார் இன்னைக்கோட கொடுப்பாங்கன்னு பிளேயர் தெரியாது. ஆஃப் தி மேட்ச் வந்து என்ன கேட்டா ஆர்ச்சர் தான். அவர் செட் பண்ணிட்டார் அங்கே. நீ பிரியான் சாரியாவை விக்கெட் எடுக்காம இருந்தா வைபவ் சூரியவன்சி விட பிரியான் சாரியா இன்னைக்கு பொழந்து கட்டிருப்பாரு. 250 அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு 250 அடிச்சிருந்தா ஆர்ஆர்லாம் திரும்ப அடிக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்ல. எனிதிங் அண்டர் 220 தான் அவங்களால சேசபிளே தவிர அபவ் 220 வாய்ப்பே இல்ல. அது வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணதுக்கு ஒரே ரீசன் வந்து ஆர்ச்சர் போட்ட அந்த ஓவர் தான். ஸோ எனக்கும் நான் நேற்று சொன்ன மாதிரி பிளேயர் டு வாட்ச் அவுட்ல நேற்று சொன்ன மாதிரி ஆர்ச்சர். இன்னைக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் ஆர்ச்சர் தான் கொடுக்கணும். பார்க்கலாம் இன்னைக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, நாளைக்கு மேட்சுக்கு போயிடலாமா? கெடப்பாறை விசஸ் கெடப்பாறை என்னாச்சு? மாதிரி எம்ஐ விசஸ் எஸ்ஆர்ஹெச். ஆமா ஆமா. சவுத்து கெடப்பாறை, நார்த்து கெடப்பாறை. ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் எம்ஐக்கு. எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அவங்க கம்ஃபர்டபுளான தேர்ட் பொசிஷன்ல இருந்தாலும் அவங்களும் ஃபோர்த் பொசிஷன் ஜெயிச்சானா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கீழே இறங்கிட்டாங்க இவங்க. ஆர்ஆர் இப்போ மேல fourth போயிட்டு position. அவங்க கீழே இறக்கிட்டாங்க. ஃபோர்த் பொசிஷன். ஆமா ஆமா. திரும்ப அந்த பொசிஷனை பிடிக்கிறதுக்காக அவங்களும் ஆடுவாங்க. நீ அந்த ஆரஞ்சு கேப் லீடர் போர்டு பார்த்தேன்னு வச்சுக்குவேன், வைபவ் சூரியவன்சி, விராட் கோலி, அப்புறம் இனி ஒரு 2 பேரு, யாரு கேஎல் ராகுல், இன்னொன்னு யாரு, இன்னொரு ஓப்பனர், எல்லாருமே ஓப்பனர். 5th பிளேஸ்ல அபிஷேக் ஒரே சர்மா. ஒருத்தர் அபிஷேக் சர்மா. 4 ஓப்பனரா. 5th பிளேஸ்ல இருக்கிறவர் ஹென்ரிக் கிளாசன், செகண்ட் ரவுண்ட் வரவர். ஓப்பனிங் வரவருக்கும் செகண்ட் ரவுண்ட் வரவரு கேட்சப் பண்ணிட்டாரு. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன், கிளாசன் பயங்கரமா நாளைக்கும் இருக்கு, அடி இருக்கு. எம்ஐக்கு எதிராக அவருக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கு, ஃபார்ம் இருக்கு. அதை கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து எம்ஐ வான்கடையில தான் ஜெயிக்கும். என்னதான் சொன்னாலும் எம்ஐ நாளைக்கு எம்ஐ தான் ஜெயிக்கும். ஆப்வியஸா நானும் எம்ஐக்கு தான் சொல்றேன். ஆனா பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்னா கிளாஸ் என்ன சொல்லும், கிளாஸ் நாளைக்கு அடிப்பாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு Okay. மறுபடியும் அந்த திலக் வர்மாவை வச்சு செஞ்சார்ல ஹர்திக் பாண்டியா, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி நாளைக்கு வந்து ஜெயிச்சு அந்த ஒரு கண்ணுல வந்து ஒரு இதை காட்டுவாங்க. மறுபடியும் அடுத்த மேட்ச் தோத்து இல்லப்பா நாங்க போலப்பா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வெறியில வந்து விளையாடுவாங்க, பார்ப்போம். பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு. நாளைக்கு மேட்சோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் நீ சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹென்ரிக் கிளாசன். எனக்கு வந்து அந்த இல்ல எஸ்ஆர்ஹெச்ல ஹென்ரிக் கிளாசன், Okay, ஹென்ரிக் okay. கிளாசன். இப்ப எம்ஐயா இருந்தானா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஹர்திக் பாண்டியா ஒரு வேற லெவல் ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாரோன்னு தோணுது. எனக்கு வந்து குவிண்டன் டி காக் அண்ட் பவுலிங்ல வந்து எனக்கு எஸ்ஆர்ஹெச் பும்ராவோட பவுலர்ஸ் கழட்டி பழைய கொடுக்கறதுக்கான ஃபார்ம் ஒரு பார்க்கணும். பேட்ஸ்மேன் தான். பும்ரா ஒரு 4 சொல்ல விக்கெட் முடியாது. எடுத்தா நாளைக்கு செமையா இருக்கும். ஒரு 100 அடிச்சாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குட் டிகாக். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு எவ்வளவு ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் வரும்? இன்னைக்கு வந்து நீ சொன்ன மாதிரியே 220 அடிச்சிட்டாங்க. ஆமா.
சரி, இன்னைக்கு மேட்ச் இல்ல எல்லாம் நம்ம நாளைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு பவுலிங் ஃபயர் பவர் கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, ஒரு 190 to 200. ஓகே, வான்கேடேங்கனால நல்லா பேட்டிங் பிச்சு. ஸோ ஒரு 220 to 230 வரைக்கும் அடிப்பாங்க. 230. ஓகே. ஓகே, இப்போ பார்க்கலாம். 200 தாண்டினாலே அது வந்து பார் ஸ்கோர்னு தான் நினைக்கிறேன் அப்போ. ம் பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்னு. 2 பேருமே மும்பை சொல்லியிருக்கோம். பாப்பா யார் ஜெயிக்கிறான்னு. ஓகே, இந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான் ஆயிருக்கு. 4th பொசிஷன்ல இருந்த ஆர்ஆர் வந்து 3rd பொசிஷனுக்கு போயிருக்காங்க, அவ்வளோதான். ஃபோருக்குள்ள நடந்த பஞ்சாப் பேட்டில்ல அவங்க 2 பேரும் ஸ்விட்ச் ஆகிட்டாங்க, அவ்வளவுதான். அவ்வளோதான். அவங்க 2 பேர் ஆனா இல்லை, ஆர்ஆர் செம 2 பேர். கான்பிடண்டா இருக்காங்க. ஏன்னா ஆர்ஆர் அடிச்சது வந்து பஞ்சாப் இல்ல, செம கான்பிடண்டா ம் இருக்காங்க. ஸோ பஞ்சாப் வந்து மேலேயே தான் இருக்கு, கீழே வரல. ஆர்ஆர் வந்து 4th பொசிஷன் வந்து 3rd பொசிஷன் வந்திருக்காங்க. ஓகே, நாளைக்கு மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.